Hi, hello friends, welcome back to Vivegam Academy and Career Guidance. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா NRF னா என்ன and தமிழ்நாட்டுல என்னென்ன காலேजेस எல்லாமே NRF ரேங்கிங்ல டாப் லிஸ்ட் இருக்காங்கன்றதாங்க பார்க்க போறோம். and அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலேஜ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம NRF ன்றதை பார்க்கலாம். NRF அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். இவங்க ஒவ்வொரு வருஷமும் இந்தியா முழுக்க கூடிய பெஸ்ட் காலேஜஸ்க்கு ரேங்கிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 2025 இயருக்கு பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதில் தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற காலேஜ் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் சென்னை லொக்கேட்டாக இருக்குங்க. ஆனால் இந்த காலேஜில் 60% சீட் வந்துட்டு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, 35% சீட் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. செகண்டாக பார்க்க போகிற காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்குங்க. ஆனால் இந்த காலேஜ் ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படிங்கிறனால 90% சீட் வந்துட்டு கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க அண்ட் 10% சீட் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கொடுத்துருக்காங்க. தேர்டாக பார்க்க போகிற காலேஜ் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட்டாக இருக்குங்க. அண்ட் இன்னொரு காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்குது. பட் ஆனால் ரெண்டுமே வெவ்வேறு கேம்பஸ் தான். அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறனால இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். இந்த காலேஜில் ஹிட்ஸ் ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, ஃபோர்த்தாக பார்க்க போகிற காலேஜ் IIITன்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிசைன் மேனுஃபேக்சரிங் சொல்லக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் காஞ்சிபுரம் லொக்கேட்டாக இருக்குது சென்னை. அண்ட் இந்த காலேஜஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜ் காருண்யா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். அண்ட் இந்த காலேஜுமே ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. இந்த எக்ஸாம் KEEE சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம காருண்யா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் ஈரோடு பெருந்துறையில் லொக்கேட் இருக்குங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ் இன் ஈரோடு. இந்த காலேஜுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ் ஆஃப்டர் டு அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த காலேஜ்லேயும் 65% சீட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, 35% சீட் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜ் KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்குங்க. அண்ட் இதுவுமே ஒரு பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ். அண்ட் இந்த காலேஜ்லேயுமே 65% சீட் கவர்மெண்ட் கோட்டாலையும் 35% சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜ் மெப்கோ சென்லைன் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சிவகாசியில் லொக்கேட்டாக இருக்குங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ் இன் சிவகாசி. அண்ட் மெப்போ காலேஜ் ஒரு பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிறனால இந்த காலேஜ்லையுமே 65% சீட் கவர்மெண்ட் கோட்டாலே 35% சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் தஞ்சாவூரில் லொக்கேட்டாக இருக்குங்க. அண்ட் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜ் PST இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூர் லொக்கேட் இருக்குங்க. ஒன் ஆஃப் த சீனியரிட்டி காலேஜ் இன் கோயம்புத்தூர். அண்ட் PST இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஒரு பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிறனால இந்த காலேஜ்லையுமே 65% சீட் கவர்மெண்ட் கோட்டாலையும் 35% சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட்டாக இருக்குங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ். அண்ட் இந்த காலேஜ் ஒரு பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிறனால இந்த காலேஜில் 65% சீட் கவர்மெண்ட் கோட்டாலே 35% சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சென்னை காஞ்சிபுரம்ல லொக்கேட்டாக இருக்குங்க. அண்ட் இந்த காலேஜுமே ஒரு பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ் தான். இந்த காலேஜில் 65% சீட் கவர்மெண்ட் கோட்டாலையும் 35% சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ் இன் மதுரை. அண்ட் இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படிங்கிறனால இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி தாங்க அட்மிஷன் இருக்கும். 190 கட் ஆஃப் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இந்த காலேஜில் 90% சீட் கவர்மெண்ட் கோட்டாலையும் 10% சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை. இந்த காலேஜுமே பார்த்தீங்கன்னா ஏவியேஷனுக்கு பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். வேல்ஸ் யூனிவர்சிட்டியுமே ஒன் ஆஃப் த டீம்டு காலேஜ். ஓகேங்களா? அண்ட் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் அட்மிஷன் சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் தாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த எல்லா காலேஜுமே பிளேஸ்மெண்ட் வைஸ் ரொம்ப சூப்பரான காலேஜஸ் தான். ஸோ இந்த காலேஜில் எந்த காலேஜ் கிடைச்சாலுமே கண்டிப்பாக சூஸ் பண்ணி படிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த காலேஜ் எல்லாமே 2025 இயரில் NRF ரேங்கிங்கில் டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸ்மெண்ட் பெஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ண தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது காலேஜை பற்றின டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காலேஜை பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.